ओम श्री कृष्णाय परमात्मने नमः। योगी युञ्जीत सततम् आत्मानं रहसि स्थितः एकाकीयत चित्तात्मा निराशीर परिग्रहः। பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தியான யோகம் எனப்படும் இந்த அத்தியாயத்தில் எப்படி தியானம் செய்ய வேண்டும் என்பதை அழகாக நமக்கு கற்றுத் தருகிறார். முதல்ல என்னன்னா நிராஷிஹினா ஆசையற்றவராக. தியானம் செய்வதற்கான முதல் கண்டிஷனே என்னன்னா மனசுல ஆசை இருக்கக்கூடாது. மனசுல ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைய இருந்தா நம்ம தியானம் செய்ய அமரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஆசை தானே வரும். நேச்சுரலி நம்ம ஆசைப்படுற விஷயத்தையே தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆக முதல் கண்டிஷன் வந்து நிராஷிஹி, ஆசையற்றவராக. அதாவது இந்த அத்தியாயத்துல சொல்லப்படுற தியானம் வந்து ஆத்ம தியானம், மெய்ப்பொருளை உணர்ந்து அதில் நிலைத்திருப்பதற்காக ஞானி மேற்கொள்ளும் நிதித்தியாசனம். அதை பற்றி தான் பகவான் இங்க சொல்கிறார். இதனுடைய பயன்லாம் பின்னாடி கேட்டா அவ்வளவு அழகாக, அதாவது துன்பத்தின் சுவடு கூட இல்லாத அந்த பேரின்பம், அதை வந்து இந்த தியான பயிற்சியின் மூலம் நாம் பெறலாம் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதனால முயற்சி செய்து இந்த ஆசையினால நம்ம வாழ்க்கையில வந்து மேலும் மேலும் அமைதி இன்மையும் துன்பமும் தானே நம்ம நிறைய அடையிறோம். ஆக ஆசைகளை நெறிப்படுத்தி, ஆசைகளை ஒழுங்குபடுத்தி, ஆசைகளிலிருந்து விடுபட்டால் தான் நமக்கு நிம்மதி. ஆசைகளை அறிவினால் நீக்குபவனே சிறந்தவன் அப்படின்னு சுவாமிஜி சொல்வார். அனுபவிச்சு தீக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட அறிவினாலே எப்படி இருந்தாலும் அந்த ஆசையை, அந்த ஆசைப்பட்ட விஷயத்தை அடைஞ்சிட்டா மட்டும் எனக்கு மனசுக்கு நிம்மதியா வரப்போகிறது. வேற ஏதோ ஒண்ணுக்கு ஆசைப்பட போறோம். ஆசைக்கோர் அளவில்லை. ஆக நிராஷிஹி. அப்புறம் அபரிக்கிரக, நிறைய பொருள் வச்சுக்க கூடாது. ஏகப்பட்ட சாமான் வச்சிருந்தோம்னா மனசு தியானத்துல ஈடுபடாது. இதெல்லாம் ரொம்ப பிராக்டிக்கல் விஷயம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றது. ஒன்னும் இல்ல, கோவில்ல வாசல்ல நம்ம ஒரு செருப்பை விட்டுட்டு வந்துட்டானாலே அது காஸ்ட்லி செருப்பு, 2 நாள் முன்னாடி தான் வாங்கினோம்னா பத்திரமா இருக்குமா, நம்ம திரும்பி போறப்ப செருப்பு தியானம் தான். எங்க பகவான தியானம் பண்றது. சின்ன சின்ன பொருள் தொடங்கி நமக்கு அபிமானம் இருந்தது, நிறைய பொருள் வச்சிருந்தோம்னா தியானம் பண்ண முடியாது. ஆக நம்ம எப்படி நம்மள சரி பண்ணிக்கணுங்கிறதுக்கு பகவான் சொல்கிறார். ஆசைகள் அற்றவராக, அப்புறம் பொருள்களை நிறைய வைத்துக் கொள்ளாமல், அப்புறம் என்னன்னா யதசித்த ஆத்மானா முயற்சி செய்து உடலையும் மனதையும் நன்கு கட்டுப்படுத்தியவராய். கொஞ்சம் கொஞ்சமா இந்த அத்தியாயத்திலே சொல்வார். ஷனைஹி, மெதுவா இன்னைக்கு 5 நிமிஷம் உட்காந்தேன், 10 நிமிஷம் உட்காந்து, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உடலையும் மனதையும் நன்றாக நெறிப்படுத்தி ஒரு நல்ல டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல், தர்ம அனுஷ்டானம், ஈஸ்வர பக்தி அதுல வச்சு மனதை பண்படுத்தி உடலையும் பொறிகளையும் நெறிப்படுத்தி, அதான் அப்படிப்பட்டவர் தான் யதசித்த ஆத்மா. அவர் எப்படி இருக்கணும்னா ஏகாக்கினா தனிமையில் இருப்பவராக. தியானம் செய்யும் பொழுது எப்பயுமே நம்ம வந்து இந்த மாஸ் மெடிடேஷன், யூடியூப் லைவ்ல தியானம் பண்றது, எல்லாரும் சேர்ந்து தியானம் பண்றது, அதெல்லாம் இங்க சொல்லப்படல. ஏகாக்கினா தனிமையில், அலோன்னா இருக்கிறது வேற, லோன்லியா இருக்கிறது வேற. ஏகாந்தம், அதாவது இந்த தியான பயிற்சியை நம்ம தனியாத்தான் மேற்கொள்ளணும். நம்ம தியானம் பண்றோங்கிறது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ரகசிஸ்திதா, அதாவது ரகசியமாக. நான் இன்னொருத்தட்டு போய் அது சொல்லணும்னு அவசியம். இன்னைக்கு எவ்வளவு நேரம் நான் தியானம் பண்ணேன் தெரியுமா, அங்க உட்காந்து தியானம் பண்ண. தியானம் செய்கின்ற இடத்தை கூட பெரியவங்க எல்லாம் ரொம்ப சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மகாத்மா வந்து அந்த குகையில தியானம் பண்ணார், இங்க பண்ணாரு தெரிஞ்சு தராங்க. வெளியில என்ன கட் அவுட்டா வச்சுட்டு போய் தியானம் பண்ணுவாங்க. யாருக்கும் தெரியாமல் நதிக்கரையில், குளக்கரைகளில், குகைகளில், மலை உச்சிகள், அதாவது நிறைய இதற்குன்னு தியானத்திற்கு அனுகூலமான இடங்கள்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட இடத்துல ரகசியமாக தனிமையில் அமர்ந்து தியானம் செய்ய. யோகியானவர் என்ன சொன்னோம்? ஆத்மானம் சததம் யுஞ்சீத. யோகியானவர் ஆத்மானம்னா தன்னுடைய மனதை, சததம்னா எப்பொழுதும், யுஞ்சீத தியானத்தில் ஈடுபடுத்துவாராக. பொதுவாக தியானம் செய்வதற்கு அதிகாலை வேளை, அப்புறம் மாலை வேளை, இந்த சந்தியா காலங்கள் ரொம்ப உகந்ததுன்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா தியானம் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்க பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரோட வாழ்க்கையில அவர் வந்து அவருடைய சீடர் லாட்டு மகாராஜ் அப்படிங்கிறவர் எழுப்புவார். லாட்டு எழுந்துரு, லாட்டு ராத்திரி தியானம் பண்ணணும், இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும்னு சொல்ற மாதிரி இந்த பிரம்ம ஞானிகளுக்கெல்லாம், அதாவது அந்த இந்த ஆத்ம தியானம் செய்து பழகிவிட்டால் அதுக்கு நேரம் கிடையாது. எப்ப வேணாலும் ஆத்மாவை சிந்தனை பண்ணலாம். ஆத்ம தியானத்துல மூழ்கிறதுக்கு வந்து இது எவ்வளவு டைம் அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப எவ்வளவு நேரம் நீங்க சாப்பிடுவீங்கன்னு கேட்டா ஏதாவது சொல்ல முடியுமா? அது ஒவ்வொருத்தர் 5 நிமிஷம் சாப்பிடுவாங்க, ஒருத்தர் 10 நிமிஷம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தியானம் என்பதும் நம்முடைய மனம் வந்து எந்த அளவுக்கு அதில் லயிக்கிறது, அதுக்கு எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்கு. சுவாமிஜி சொல்லுவாங்க, தியானம் செய்து நம்ம வந்து பெறுகின்ற புத்துணர்வு வந்து தூக்கத்திலிருந்து பெறுகின்ற புத்துணர்வை காட்டிலும் பல மடங்கு அதிகம். இந்த சமாதி அபியாசம் இருக்கிறதே, பொதுவா நமக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கினா உடலுக்கு ஒரு புத்துணர்வு வருகிறது இல்லையா?
அதை விட பல மடங்கு நமக்கு கிடைக்குமா ரெஃப்ரெஷ்மெண்ட். அதாவது மனசு வந்து தியானத்துல ஒடுங்கிட்டுனா அப்படி மெய்ப்பொருளை தியானம் செய்யப்படும். எதை தியானம் பண்ணுங்கிறதையும் பகவான் இந்த அத்தியாயத்துல அழகா சொல்லி தருவார். இந்த இடத்துல வந்து அதற்கான நியமங்களை சொல்றார். ஆக என்னென்ன பார்த்திருக்கோம்? நிராஷிஹி, முதல்ல ஆசையற்றவராக இருக்க வேண்டும். ஏகப்பட்ட ஆசையை வைத்துக்கொண்டு ஒருவர் தியானம் செய்ய முடியாது. அதே மாதிரி வெளியில நிறைய பொருளை வைத்துக்கொண்டு ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன், பக்கத்திலேயே போனை வச்சு டிங் 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 எனக்கு ஓடிபி வரும், அது வரும், இது வரும் சொல்லிக்கொண்டு நம்ம தியானம் பண்ண முடியாது. டிவிக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ண முடியாது. அப்புறம் யதசித்த ஆத்மான, உடலையும் மனதையும் பொறிகளையும் நன்கு பண்படுத்தியவர், நெறிப்படுத்தியவராக, ஏகாக்கி தனி ஒருவராக இருந்து கொண்டு, ரகசிஸ்திதக ரகசியமான இடத்தில் இருந்து கொண்டு, யோகி இந்த யோகியானவர், தியான யோகியானவர், சததம்னா எப்பொழுதும், ஆத்மானம் மனதை யுஞ்சீத தியானத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்று அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இனி அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களிலும் நம்ம எங்க உட்காரணும், எப்படி உட்காரணும், நம்மளோட பாஸ்டர் எப்படி இருக்கணும், எந்த ஆசனத்துல உட்காரணும், இதெல்லாம் பகவான் சொல்ல போகிறார். இவையெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இது நமக்கு உற்சாகத்தை தரும். இதோட பிரயோஜனம் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் தானே நமக்கு வந்து இப்படிலாம் ஒரு வாழ்க்கை இருக்கிறதா, எதுவுமே இல்லாமல் வந்து ஆனந்தமாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது இந்த தியான யோகிகளையும் ஆத்ம ஞானிகளையும் பார்த்தால் தான் நமக்கு தெரியும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.